வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் பள்ளிப்பாளையம் எறா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸோட இது என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எறா வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கழுவி. வற்றல் மிளகாய், பெருங்காயத்தூள், புளி கரைச்சல், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, உரிச்ச பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, சோம்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள், கொஞ்சமாக மல்லித்தூள். எறாவை வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கினேன். அதில் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் புளி கரைச்சல், மஞ்சள், கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இத்தனையும் சேர்த்து எறாவை நல்லா கலந்து ஒரு 5-10 நிமிஷம் வெங்காயம் வதங்குற வரைக்கும் ஊற வைக்க போகிறேன். இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அடுத்து வந்து நல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கினேன். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் சோம்பு, கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு அடங்கணும். அடுத்து வந்து நம்ம தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் சேர்த்துக்கணும், பூண்டு சேர்த்துக்கணும். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வறுபடணும். இது நல்ல ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுபடணும். அடுத்து வந்து கிள்ளி வச்சுருக்க வற்றல் மிளகாய் சேர்த்துருக்கேன். இத்தையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துட்டு அடுத்து வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தேன் காரத்துக்காக. கொஞ்சமாக அந்த சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயம் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் எறாவும் நல்லா ஊறி இருக்குது. இந்த எறா வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக எறா கரிச்சிச்சு. எனக்கு ஒரு 450 கிராம் அளவுக்கு இந்த உரிச்ச எறா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். அந்த தோல் அந்த எல்லாம் உரித்து எடுத்த பாடு 450 கிராம் இருக்குது. அடுத்து வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கினேன். ஏன்னா எறா எப்போவுமே ரொம்ப கேஸ்ட்ரிக்கு, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். கல் உப்பு சேர்த்துருக்கேன், தண்ணி சேர்க்கலங்க. இந்த எறா தண்ணியிலே அது நல்லா வெந்துடும். ஸோ நல்லா மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேக விட்டேன். நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். மூடியை திறந்துட்டு நல்லா கலந்து இது பெரட்டி எடுக்க வேண்டியது தான். தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் காரத்துக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். நான் இப்போ இது நல்லா பெரட்டி வதக்கி எடுத்துட்டேன். என்னோடய பள்ளிப்பாளையம் எறா ரெடி. இது வந்து ரசம், ரைஸ், சாம்பார் சாதமோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையான எறா ஃப்ரை ரெடி. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருந்தது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.